ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்விடமிருந்தே சலாம் வந்தது. அந்த பெண் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் எளிதில் கிடைக்காத கௌரவம் இது. அந்த சலாம் நம்பிக்கை கொண்ட ஒரு இதயத்திற்கும் தியாகம் செய்த ஒரு மனதிற்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குமான பரிசு. அந்த பெண்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவில் மதிப்புமிக்க குரைஷ் குலத்தைச் சேர்ந்த குவைலித் இப்னு அசத் அவர்களின் மகள். அந்த பாலைவன நகரத்தில் தன் வாழ்க்கையை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு செல்வம் இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனால் அவரது வாழ்க்கை ஏற்கனவே பல மாற்றங்களை கண்டிருந்தது. அவர் தனது திருமண வாழ்வில் 2 முறை இழப்பை சந்தித்தார். காலம் மெதுவாக நகர்ந்தது. கவனத்தை அவர் வியாபாரத்தில் செலுத்தினார். இந்த நவீன காலத்திலும் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த காலத்திலேயே பெரும் வியாபாரியாக இருந்தார். மக்காவின் பரபரப்பான சந்தைகளில் அவரது பெயர் நம்பிக்கையுடன் சொல்லப்பட்டது. மக்கள் தங்களுடைய பொருட்களை கூட அவர் பாதுகாப்பில் ஒப்படைத்துச் சென்றனர். அந்த அளவுக்கு அவர் நேர்மையாளராகவும் உண்மையாளராகவும் இருந்தார். இவர்களுடைய ஒழுக்கத்தைக் கண்டு மக்கள் இவரை தாஹிரா என்றும் அழைத்தனர். அதற்கு பரிசுத்தமானவர் என்று பொருள். அதேபோல் அவர் தனது வியாபாரத்திற்கும் ஒரு நேர்மையான மனிதரை தேடிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நபிகளாரின் பெயர் சந்தையில் நேர்மையின் காரணமாக பிரபலமாக பேசப்பட்டது. மக்கள் அவர் உண்மையாளர் என்றும் நேர்மையாளர் என்றும் உயர்வாக பேசினர். அதை கேள்விப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது நபிகளாரின் வயது 25 தான். அவர்களுக்கு சிறிய வயது. அவர்களை எளிதில் ஏமாற்றிவிடக்கூடும் என்பதால் தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைக்கிறார்கள். வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு திரும்பினார்கள். நல்ல லாபத்தை கொடுத்த வியாபாரமாக அது இருந்தது. நபிகளாரை பற்றி தன் உதவியாளரிடம் விசாரித்தபோது, அவர் போன்ற ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லை. அவர் எப்போதும் உண்மையாளராகவே இருந்தார். வியாபாரத்தில் கூட எதுவும் மறைக்கவில்லை. வியாபாரம் நேர்மையாக நடந்தது. மேலும் திறமையாகவும் வியாபாரம் செய்தார். இதை கேட்ட பின்னர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். பொதுவான நபர்கள் மூலம் தனது விருப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்தார். ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த மதிப்பின் காரணமாக திருமணமும் நடந்தேறியது. திருமணம் நடந்தபோது நபிகளார் அவர்களுக்கு 25 வயது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது பற்றி பல கருத்துக்கள் உள்ளது. சில மார்க்க அறிஞர்கள் 40 என்றும், சிலர் 28 என்றும், சிலர் 35 என்றும் கூறுகின்றனர். ஆனால் உறுதியாக நபிகளாரை விட வயது மூத்தவர்தான். திருமணத்துக்குப் பிறகு தன்னுடைய மொத்த வியாபாரத்தையும் கதீஜா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்தார். 15 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது. அவர்கள் இருவருக்கும் காசிம், அப்துல்லா, சைனப், ரகுய்யா, குல்சும், ஃபாத்திமா என 6 குழந்தைகள் பிறந்தனர். அதில் 2 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே மரணமடைந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக் கொண்டும் அதிர்ச்சி மற்றும் குழப்பத்துடனும் வீட்டிற்கு வந்தார்கள். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். தனக்கு வந்த இறைத்தூது பற்றி தன் மனைவியிடம் கூறுகிறார்கள். ஒரு கணவன் இப்படி தனக்கு இறைத்தூது வந்ததாக கூறினால் ஒரு பெண்ணின் நிலை என்னவாக இருக்கும்? எப்படி சிந்திப்பார்? எதையெல்லாம் யோசிப்பார்? முதலில் தன் கணவனை நம்புவார்களா? ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்று செய்ததே வேறு. நபிகளார் அவர்கள் கூறியதை கேட்டபோது ஒரு கணம் கூட தயங்காமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை நம்பினார். அல்லாஹ்வின் பேரில் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான். நீங்கள் உறவுகளை இணைப்பவர், ஏழைகளுக்கு உழைத்துக் கொடுக்கிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள், மக்களுடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உண்மையை நிலைநிறுத்துபவர். அதனால் நம்பிக்கையுடன் இருங்கள் என உறுதியுடன் கூறினார்.
அந்த நிமிடத்தில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தியை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தையும் முதலில் ஏற்றுக்கொண்டார். இதற்கு பின் எந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதில் ஒரு பங்கு நன்மை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு போய் சேரும். பிறகு வேதம் பற்றி நன்கு அறிந்த தனது சிறிய தந்தையிடம் அழைத்துச் சென்றார் கதீஜா நாயகி. அவர் நபிகளாரிடம் நடந்ததை விசாரித்துவிட்டு, ஈசா நபியிடம் வந்த அதே தூதுவர்தான் உங்களிடம் வந்துள்ளார், இது நிச்சயம் இறை செய்தியே என்று கூறினார். அந்த நாளுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கதீஜா நாயகி தனது செல்வத்தையும் சக்தியையும் முழு நம்பிக்கையையும் நபிகளார் அவர்களுக்கு அர்ப்பணித்தார். பல துன்பங்களை சந்தித்தார். இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவரது குடும்பமே சோதிக்கப்பட்டது. அவரது மகள்கள் ருக்கையா, குல்சும் அவர்களின் திருமண வாழ்க்கையும் கூட இந்த உண்மையின் காரணமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த எல்லா சோதனைகளிலும் அவர் ஒருபோதும் பின்னடையவில்லை. அவரது நம்பிக்கை, அவரது உறுதி மேலும் வலுவாகியது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், கதீஜா ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டு உங்களிடம் வருகிறார். அவர் வந்தவுடன் அல்லாஹ்விடமிருந்தும் என்னிடமிருந்தும் அவருக்கு சலாம் கூறுங்கள். மேலும் சொர்க்கத்தில் சத்தமில்லாத, சோர்வில்லாத ஒரு அழகான மாளிகை அவருக்காக ஒரே முத்தினால் உருவாக்கப்பட்டதாக அல்லாஹ் அவருக்கு வாக்களித்துள்ளான் என்றும் கூறுங்கள் என்றார். இது எவ்வளவு பெரிய கொடுப்பினை! இந்த உலகத்தில் வேறு எந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்விடமிருந்து சலாம் கிடைத்ததாக ஹதீஸ் இல்லை, கதீஜா அவர்களைத் தவிர. துன்பங்களிலும் சோதனைகளிலும் நபிகளார் அவர்களுடன் ஒரு நிழல் போல இருந்து ஒவ்வொரு தருணத்திலும் உறுதியாக நின்ற அந்த மகத்தான பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அமைதியாக இந்த உலகை விட்டு பிரிந்தார். அவரது மறைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பாக அமைந்தது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எத்தகையது என்றால், நபிகளார் தன்னுடைய ஒவ்வொரு தருணத்திலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூர்ந்தார்கள். ஒவ்வொரு தடவை அவர்கள் ஆடு அறுக்கும் போதும் கதீஜா அவர்களின் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பங்கு வைத்தார்கள். அந்த அளவிற்கு அவர் நேசித்தவர்களை முக்கியமானவர்களாக நினைத்தார்கள். கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, இறைவனுக்கு நல்ல விசுவாசியாக கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. அவரது நம்பிக்கை, அவரது தியாகம், அவரது அன்பு இன்று வரை இதயங்களில் வாழ்கிறது.